இந்த மெமெண்டோவோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். கிளைமேக்ஸ்ல லாஸ்டா வர்ற சீன் தான் வந்து ஃபர்ஸ்ட் சீன். அவன் டெடியை கொலை பண்றது தான் முதல் சீனா இருக்கும். லாஸ்டா வர்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் சீனா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த சீனா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த சீனா இருக்கும். கலர்ல இருக்கிற சீக்வன்ஸ்லாம் இப்படி போகும், பேக்வர்ட்ஸ்ல போகும். இதே பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் சீன் முதல்ல இருக்கும், ரெண்டாவது சீன் செகண்ட்ல இருக்கும். அது மாதிரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸும் இந்த கலர் சீக்வன்ஸும் எங்க வந்து மர்ஜ் ஆகுதோ அதான் வந்து கிளைமேக்ஸ் அந்த இடத்த வச்சாதான் இந்த மூவியே ஜஸ்டிஃபை ஆகும். அதனால கிறிஸ்டோபர் நோலனோட ஸ்கிரீன் பிளே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பிளேஸ் பண்ணியிருப்பாரு. கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல பார்த்தோம்னா இந்த படத்தோட எசன்ஸே இருக்காது. கிறிஸ்டோபர் நோலன் பண்ண ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்தை ஒரு மாஸ்டர் பீஸ் ஆக்குச்சுன்னு சொல்லலாம். கிறிஸ்டோபர் நோலனோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இதுதான், ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் இதுதான். 2000ல ரிலீஸ் ஆச்சு, 26 இயர்ஸ் ஆச்சு. இன்னமும் இதை டீகோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 26 வருஷம் ஆச்சு, இன்னமும் டீகோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஒவ்வொரு மீனிங் கொடுக்கும், ஒவ்வொரு ஃபைண்டிங்ஸ் புதுசா கண்டுபிடிப்பீங்க, ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ட்ரூவான மாஸ்டர் பீஸ் இதுதான்.